தமிழகத்தில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டி வாட்டி வதைத்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் வெயில் ருத்ரதாண்டவம் ஆடி வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி தாண்டி வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதற்கே அலறுகின்றனர். குறிப்பாக வேலூர், கரூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து வெயில் உச்சம் பெற்று வருகிறது. மேலும் பொதுமக்கள், குறிப்பாக பெரியவர்கள், சிறுவர்கள் தேவையில்லாமல் வெயில் நேரங்களில் வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நீர்ச்சத்து பொருட்களான தர்பூசணி, இளநீர் மற்றும் தண்ணீர் போன்றவை அதிகம் குடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெயிலுக்கு இடையே எப்போது மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றனர். இந்த நிலையில் இன்று முதல் 18ஆம் தேதி வரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 16ஆம் தேதி வரை உள்தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.